ஈரோடு மாவட்டம் தாளவாடி பகுதியில் எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு கடந்த நாட்களாக கடும் வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் மலையில் பலத்த காற்றுடன் ஆலங்கட்டி மழை கொட்டியது. தாளவாடி அடுத்த தலமலை, கோடிபுரம், கெகனாரை, பனங்கள்ளி, கரணைவாடி, சூசைபுரம், கொட்டவாடி சுற்று வட்டாரம் முழுவதும் பலத்த மழை பெய்து வருகிறது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுகாவில் தேத்தாக்குடி, செங்கோடி, புஷ்பவனம், 4 வேதபதி உள்ளிட்ட பகுதிகளில் தர்பூசணி சாகுபடி நடந்து வருகிறது. 100க்கு மேற்பட்ட விவசாயிகள் தர்பூசணி சாகுபடியில் ஈடுபட்டு வரும் நிலையில் வழக்கமான அளவுக்கு விற்பனை இல்லாததால் பெருமளவு நஷ்டம் ஏற்படும் என வேதனை தெரிவித்துள்ளனர். கோயம்பேடு மார்க்கெட்டில் கடந்த வாரம் பூக்கள் வரத்து குறைந்ததால் அனைத்து பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்தது. 1 கிலோ மல்லி 600 ரூபாய், ஐஸ் மல்லி ரூபாய் 500, ஜாதி மல்லி மற்றும் முல்லை 400, சாமந்தி 260, சம்பங்கி 150, பன்னீர் ரோஸ் 160, சாக்லேட் ரோஸ் 180 என விலை உயர்ந்து விற்பனையானது. இந்த நிலையில் விசேஷ மற்றும் முகூர்த்த நாட்கள் இல்லாததால் கோயம்பேடு பூ மார்க்கெட்டில் நேற்று அனைத்து பூக்களின் விலை குறைந்துள்ளது. திருப்போரூர் அடுத்துள்ள ஆலந்தூர் கிராமத்தில் சிட்கோ தொழிற்பேட்டை வளாகம் உள்ளது. இங்கு 30க்கு மேற்பட்ட உயிர்காக்கும் மருந்து தயாரிக்கும் நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த வளாகம் முழுவதும் முட்செடிகள் காடு போல் வளர்ந்திருந்தன. இந்த நிலையில் இந்த வளாகத்தில் பகல் 1 மணி அளவில் திடீரென தீப்பிடித்து காற்றின் வேகத்தால் மளமளவென பரவியது. இத்தீ விபத்தில் யாருக்கும் காயமோ சேதமோ ஏற்படவில்லை. தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டு இருக்கும் நிலையில் கத்தரி வெயில் தொடங்க உள்ள நிலையில் வெயிலில் பாதிக்கப்பட்டு நீர்ச்சத்து குறைந்த நோயாளிகளுக்கு உடனடி சிகிச்சை அளிக்க குளிரூட்டப்பட்ட தனி வார்டு ஒன்று தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு வார்டில் வெண்டிலேட்டர், ரத்த பரிசோதனை உள்ளிட்ட அனைத்தும் தயார் நிலையில் இருக்கும். மதுராந்தகம் ஏரி சீரமைப்பு பணிகள் எப்போது முடிவடையும் என விவசாயிகள் மத்தியில் கேள்வி எழுந்துள்ளது. மழை காலத்துக்குள் சீரமைப்பு பணிகள் முடியவில்லை என்றால் இந்த ஆண்டு விவசாயம் கேள்விக்குறியாகிவிடும் என விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். பொதுப்பணித்துறை அதிகாரிகள் விரைந்து பணிகளை முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளது. உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சியை முன்னிட்டு அலங்கார மேடைகளில் மலர் தொட்டிகளை அடுக்கும் பணிகள் நடந்து வருகிறது. இந்த ஆண்டு சிறப்பம்சமாக 35,000 மலர் தொட்டிகள், 75 இனங்களில் 388 வகையான ரகங்கள், 10,000 பல வகையான வண்ண மலர் தொட்டிகள் அலங்காரங்கள் காட்சிப்படுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் நீதிமன்ற காவலில் சிறையில் உள்ள டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மக்களவை தேர்தல் கருத்தில் கொண்டு இடைக்கால ஜாமீன் வழங்குவது குறித்து பரிசீலிக்க உள்ளதாக உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறையிடம் தெரிவித்திருக்கிறது. ஆந்திராவில் சுட்டெரிக்கும் வெயிலுக்கு இடையே திருப்பதி திருமலையில் 2வது நாளாக பலத்த மழை பெய்தது. பலத்த மழை பெய்ததால் மாட வீதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. 2வது நாளாக பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்று வீசியது. அக்கினி நட்சத்திரங்கள் நாளை துவங்க உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் நேற்று 17 இடங்களில் 100 டிகிரிக்கு மேல் வெயில் கொளுத்தியது. கரூரில் அதிகபட்சமாக 112 டிகிரியும், ஈரோட்டில் 111 டிகிரியும், வேலூரில் 110 டிகிரியும் பதிவானது. இந்த நிலையில் 9 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடப்பட்டுள்ளது. கடலில் பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் கடலில் கலக்கும் ரசாயன கழிவுகளை தடுக்கும் வகையில் சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் இயங்கி வரும் SUB மெரினா கிளப் என்ற அமைப்பின் சார்பில் கடலில் விழிப்புணர்வு படகு பயணம் நடைபெற்றது. பல்லவர் காலத்திலே இக்கோவில் சிறப்புற்றதாக கருதப்படுகிறது. இத்தகைய சிறப்பு பெற்ற ஏகாம்பரநாதர் கோவில் பக்தர்கள் நடந்து செல்லும் பாதையில் போதிய வசதி இல்லாததால் பக்தர்கள் மிகவும் சிரமப்படுகின்றனர். எனவே சுவாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் நிம்மதியாக வழிபாடு செய்ய ஏதுவாக பக்தர்கள் நடந்து செல்லும் நடைபாதைகள் மேற்கூரை அமைப்பதுடன் தரை விரிப்பும் அமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு அருகே அறுவடை செய்யப்பட்ட சுமார் 5,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் முறையாக கொள்முதல் செய்யப்படாததால் திறந்த வெளிகளில் தேங்கி கிடக்கின்றன. இதனால் அவை அனைத்தும் பாழாகிவிடுமோ என விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். இந்த நெல் மூட்டைகளை முறையாக கொள்முதல் செய்வதற்கு மாவட்ட கலெக்டர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்கள். மக்களவை தேர்தலை முன்னிட்டு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி மத்திய பிரதேச மாநிலம் மெரினாவில் நடந்த பேரணியில் பேசுகையில், எனது தந்தை தனது தாயிடம் இருந்து வாரிசுரிமையாக சொத்தை பெறவில்லை, மாறாக உயிர் தியாகம் செய்வதைத்தான் தனது தாயிடம் இருந்து வாரிசு உரிமையாக அவர் பெற்றுக்கொண்டார்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் குளமங்கலம் அருகே ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஸ்ரீ தர்மராஜா கோவில் 385ஆம் ஆண்டு தேர் திருவிழா நேற்று முன்தினம் மாலை நடந்தது. விழாவில் கோட்டை சண்டை நிகழ்ச்சி நடந்தது. அதில் பூசாரியிடம் சாமி ஆடியபடி சுற்றி நின்ற பக்தர்கள் தலை மீது பழைய துடப்பத்தால் அடித்தார். பூசாரியிடம் துடப்பத்தில் அடி வாங்கின நூதன முறையில் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அம்மாநில முதலமைச்சர் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் டெல்லி மக்கள் தங்களது முதல்வரை நேசிக்கிறார்கள் என்பதை பாஜகவிற்கு உணர்த்தும் வகையில் கையெழுத்து பிரச்சாரம் தொடங்கப்பட்டுள்ளது. இதில் மக்கள் தங்கள் கருத்தை கூறி கையெழுத்திடுவார்கள். இந்த கையெழுத்துக்கள் பாஜகவிற்கு அனுப்பப்படும் என்று ஆம் ஆத்மியின் ஜாங்புரா எம்எல்ஏ பிரவீன்குமார் கூறியுள்ளார். மேற்கு வங்க மாநில ஆளுநர் சி.வி. ஆனந்த் போஸ் தன்னிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக ஆளுநர் மாளிகையில் பணியாற்றிய பெண் ஊழியர் அளித்த புகார் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். டெல்லி துணைநிலை ஆளுநர் வினய்குமார் சக்சேனா நேற்று ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார். என்னிடம் எந்தவித ஆலோசனையோ அல்லது அனுமதியோ பெறாமல் டெல்லி அரசால் நேரடியாக சட்டத்துக்கு புறம்பாக டெல்லி மகளிர் ஆணையத்தில் டெல்லி அரசால் நியமிக்கப்பட்ட 52 ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்படுகின்றனர். பாலைவன நகரமான துபாயில் கடந்த மாதம் 14ஆம் தேதி கனமழை கொட்டி தீர்த்தது. 75 ஆண்டுகளில் இல்லாத வகையில் பலத்த மழை பெய்தது. ஒரு ஆண்டில் பெய்யக்கூடிய மழை ஒரு நாளில் பெய்ததால் துபாயில் உள்ள விமான நிலையம் உள்ளிட்ட நகரின் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியது. மோசமான வானிலை காரணமாக துபாயில் இருந்து பல்வேறு நாடுகளுக்கு புறப்படும் விமான சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து புறப்பட்டு மேட்டுப்பாளையம் வந்தபோது வேன் விபத்தில் சிக்கியது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் கோத்தகிரி மலைப்பகுதியில் சுற்றுலா மினி பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. பவானி சாகர் அணைக்காட்சி முனை அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த மினி பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்தது. விபத்தில் குழந்தைகள், பெண்கள் உட்பட 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செய்யாறும் பாலாறும் நீரின்றி வறண்டு கிடக்கிறது. பருவமழையின் போது செய்யாறு ஆற்றில் தண்ணீர் செல்லும் போதெல்லாம் தடுப்பானை நிரப்பி கடல் போல் காட்சியளித்தது. தற்போது வெங்கடஞ்சேரி தடுப்பானை தண்ணீர் இன்றி வறண்டு காட்சியளிக்கிறது. இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். தமிழ்நாட்டில் இன்று அதிகபட்சமாக ஈரோட்டில் 110 டிகிரி பாரன்ஹீட் வெயில் கொளுத்தியது. கரூர், பரமத்தி, வேலூர், திருத்தணியில் தலா 109 டிகிரி, திருப்பத்தூரில் 108 டிகிரி பாரன்ஹீட் வெயில் கொளுத்தியது. திருவண்ணாமலை, சேலத்தில் தலா 105 டிகிரி, மதுரை நகரம் 106 டிகிரி பாரன்ஹீட் வெயில் கொளுத்தியது. சென்னை மீனம்பாக்கம், பாளையங்கோட்டையில் தலா 104 டிகிரி, நுங்கம்பாக்கத்திலும் 101 டிகிரி பாரன்ஹீட் வெயில் பதிவாகியுள்ளது. பிரபல மலையாள நடிகர் ஜெயராம் மற்றும் நடிகை பார்வதியின் மகள் மாளவிகா ஜெயராம், இவருக்கு ஐநா முன்னாள் அதிகாரியான பாலக்காட்டை சேர்ந்த கிரீஷ் மேனன் மற்றும் வல்சா தம்பதியின் மகன் நவநீத் கிரீஷ்க்கு கடந்த ஜனவரி மாதம் கூர்க்கில் வைத்து திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. நவநீத் கிரீஷ் இங்கிலாந்தில் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்டாக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் அவர்களது திருமணம் குருவாயூர் கோவிலில் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனாம்பள்ளி அருகே கிராமங்களை ஒட்டியுள்ள வனப்பகுதியில் 2 குட்டிகளுடன் 3 யானைகள் முகாமிட்டுள்ளது. யானைகள் உணவு, தண்ணீர் தேடி சுற்றி திரிந்து வருவதால் வனப்பகுதியை ஒட்டிய கிராம மக்களுக்கு வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. தண்ணீர் தேடி இரவில் கிராம பகுதிகளுக்கு யானைகள் வரலாம் என்பதால் விளைநிலங்களுக்கு நீர் பாய்ச்ச செல்ல வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்பட்டது.